அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்கான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்டில் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து இந்த நாளிலும் கூட அவர் மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இப்பேற்படாத ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுடைய இந்த தொடர் பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்லலாம். நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த ஒரு செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 1000 வருட அரசாட்சி குறித்தான பாடங்கள் என்ன பண்ணணும் பார்த்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசேயினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா நம்ம பார்த்தோம். அந்த மோசேயினுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீனாய் மலையில அந்த 3வது நாள்ல தேவன் இறங்கும் போது அந்த டைம் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் எப்படி 3ஆம் நாள், அதாவது கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல எப்படி அது பொருந்ததுன்றதை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் அண்ட் ஆன்ட் டைப்பா நம்ம என்ன பண்ண பார்த்தோம். அதே நேரத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போற பாடம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாம் பார்க்குற கிளாஸ் எத்தனாவது கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நாம் பார்க்குற கிளாஸ் வந்து 58வது கிளாஸ். என்ன டாபிக்ல பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, 1000 year reign secret in the tabernacle. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளர ஒரு சீக்ரெட் இருக்கு. எதை பத்தின சீக்ரெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 வருட அரசாட்சி பற்றி தான் ஒரு சீக்ரெட் எதுல வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, தேவன் டேபர்நாக்கிள் வச்சிருக்கிறார். அப்புறம் நம்ம இந்த ஒரு டேபர்நாக்கிள் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள தேவன் எப்படிப்பட்ட ஒரு சீக்ரெட் இதுக்குள்ள வச்சிருக்காரு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இஸ்ரவேலர்கள் எப்படி வந்தாங்க, இந்த ஒரு டேபர்நாக்கிள் தேவன் எப்படி கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நல்லா தெரியும் இஸ்ரவேலர்கள் எங்க அடிமையா இருந்தாங்க பாத்தீங்கன்னா, எகிப்துல அடிமையா இருந்தாங்க. எகிப்துல அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, தேவன் மிகப்பெரிய ஒரு வல்லமையோட மோசேயினுடைய ஒரு வழிநடத்தல் மூலமா என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்த தேவன் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே அந்த ஒரு செங்கடலை பிளக்க வச்சு அப்படியே ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, அந்த வனாந்தரம் வழியா டிராவல் பண்ணி வரான்னு பார்க்கணும். இந்த ஒரு சம்பவம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. சுற்றில இருக்கிற ஜனங்களுக்கும் அதே நேரத்துல இஸ்ரவேலுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு சம்பவமா இருந்துச்சு. இப்படி இஸ்ரவேலர்களை இந்த ஒரு வனாந்தரத்தின் வழியில இந்த ஒரு செங்கடலை பிறந்து கூட்டிட்டு வந்த தேவன் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, ஒரு கடத்துல வனாந்தரத்துல என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய எல்லா தேவைகளை தேவன் என்ன பண்ண பாத்தீங்கன்னா கொடுத்தாரு. அப்படி கொடுக்கும்போது மோசையை கொண்டு எல்லா விஷயத்தையும் தேவன் இஸ்ரவேலர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஃபேவர் பண்றதை பார்த்து புறஜாதி ஜனங்களை மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குள்ள போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவன் இஸ்ரவேலர்களை வழிநடத்தி வரக்கூடிய மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தோட வழிநடத்தி வர அந்த சம்பவத்தை பார்த்துட்டு இருக்கும்போது, அப்படியே கடந்து வந்த ஜனங்க எங்க செட்டில் ஆகுறாங்க, எங்க ஒரு போய் சேர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சீனாய் மலை கிட்ட வந்து நிக்கிறாங்க. சீனாய் மலை கிட்ட வந்து நிற்கும் போது தேவன் கேட்கிறாரு, என்னுடைய வாக்கை இவங்க கேட்பாங்களா? இவங்க என்னோட சொந்த சம்பத்தா இருக்கணும்னா, பூமியெல்லாம் என்னுடையதுதான். இவங்க என்னோட சொந்த சம்பத்தா இருக்கணும்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தையை உங்களுக்கு கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க சொன்ன உடனே தேவன் சொன்ன அந்த வார்த்தையை மோசே என்ன பண்ண ஜனங்கள் சொல்றாரு. சொன்ன உடனே ஜனங்கள் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, ஏகமாய் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நீங்க தேவன் உங்ககிட்ட சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் நாங்க என்ன பண்றோம் செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது விளைவாத என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, தேவன் சொன்ன உடனே தேவன் சொன்னதை இவங்க அக்செப்ட் பண்ண உடனே தேவன் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, என்னுடைய சொந்த சம்பத்தா எப்போ இந்த ஜனங்கள் என்னுடைய வார்த்தை கேட்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களோ, இதுக்கப்புறம் இந்த ஜனங்களை வச்சு நான் என்ன பண்ண பாத்தீங்கன்னா, என்னுடைய பிள்ளைகளோட அங்கீகாரத்தை நான் இவங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு விஷயத்த காமிச்சார். என்ன காமிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போன கிளாஸ்ல நம்ம பார்த்த அந்த ஒரு சம்பவம் தான். என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மலையின் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய பிரசன்ஸ் இறங்கிச்சு. அப்படி இறங்கும் போது அது தேவன் என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, முன்னாடியே வந்து இவங்களை பரிசுத்தப்படுத்து 3ஆம் நாள் பண்ண வந்து அந்த மலையில் இறங்குவேன், யாரும் மலை கிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னார். இந்த 3வது நாள் இந்த மலை கிட்ட வந்த உடனே தேவனுடைய பிரசன்ஸ் வந்த உடனே எல்லாரும் இஸ்ரவேலர்கள் வராங்க. வந்த உடனே என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு எக்கால சத்தம், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கருமேகம், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வந்துச்சு நம்ம பார்த்தோம். இந்த சம்பவம் நடக்கும்போது இஸ்ரவேலர்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தோட ஒரு பயத்தோட ஒரு நடுக்கத்தோட பார்த்தாங்க அந்த ஒரு சம்பவத்தை. இதை பார்த்து முடிக்கும் போது தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல தான் இந்த சம்பவத்தை அப்போதான் என்ன கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தை கொடுத்தாரு. யாருக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்களுக்கு. இந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தை தேவன் கொடுத்த அந்த வருஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். புதிய நியூ கவர்னன்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவத்தை நம்ம பேரல் பண்ணி பார்த்தோம். இந்த சம்பவத்துல தேவன் இதை மட்டும் கொடுக்கல, நியாயப்பிரமாணம் நிறைய அநேக கட்டளைகள் கொடுத்தார் இந்த இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா. இந்த கட்டளைகள் எல்லாம் இஸ்ரவேலர்களை வாங்கிட்ட பின்னாடி மறுபடியும் தேவன் யாரை கூப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா, மேல மோசையை கூப்பிடுறாரு. எங்க வர சொல்லி கூப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா, மோசே நீங்க எங்க வாங்க,
மறுபடியும் மலைக்கு வாங்க அப்படின்னு பாருங்க கூப்பிடுறாரு. ஏன் கூப்பிடுறாரு? எவ்வளவு நாள் இப்ப மோசே மலைக்கு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனை நாள் மலைக்கு போறாரு ஞாபகம் இருக்குங்க? எவ்வளவு நாள் மலையில இருந்தார் ஞாபகம்? 40 days இருப்பார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 24 வசனம். யாத்திராகமம் 24 மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தார். So 40 days மோசே எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா மலையில இருக்கிறாரு. சோ தேவன் மோசே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா மலையில வச்சு 40 days ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா, தேவன் மோசே கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி தேவன் மோசேக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறார். மோசே இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க கட்டும் போது எந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க கட்டணும்னு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப யாருக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசேக்கு மலையின் மேல தேவன் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே யார் நோட் பண்ணிட்டு இருக்குதான்னு பாத்தீங்கன்னா, மோசே ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா நோட் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம் இது வரைக்கும் நம்ம எப்படிதான் பார்த்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அது ஒரு டென்ட், அது லெனன் கிளாத்ல என்ன பண்ணி பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கலர் டிசைன்ல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். உள்ள எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் இருக்கும், அதுக்குள்ள கோல்டு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு டென்ட்டா பார்த்துருக்கிறோம். ஆனா இது சாதாரணமா பார்த்தா இது சாதாரணமான ஆசரிப்பு கூடாரம். ஆனா இது மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்குது இதுக்குள்ளார. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் தேவன் இஸ்ரேல் ஜனங்கிட்ட இது வரைக்கும் மனுஷனை படைச்சிருந்த தேவன் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறாரு, நான் வாசம் பண்றதுக்குன்னு இடம் வேணும். அந்த இடத்த எப்படி நீங்க ரெடி பண்ணணும்னா அப்படின்னு தேவன் மோசக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்படின்னா தேவன் வாசம் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குறதுக்காக முதல் தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கிட்ட கொடுக்கறதுக்கு மூலமா மோசே கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்படின்னா தேவன் வாசம் பண்றதுக்கு ஒரு ஸ்தலத்தை உருவாக்கணும், ஒரு கூடாரத்தை உருவாக்கணும் அப்படின்னா அந்த கூடாரத்துக்கான ஸ்ட்ரக்சரை யாரா கொடுக்கணும்? இப்போ தேவன் தான் கொடுக்கணும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 25 8 வசனம் 9 வசனம். யாத்திராகமம் 25 வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. சோ அப்படின்னா இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம் யார் வாசம் பண்றதுக்காக தேவன் கேட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பிரசன்ஸ் அங்கிருந்து ஜனங்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ற விஷயத்துக்காக அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கேட்கிறாரு. அப்படின்னா இந்த ஒரு காரியத்தை தேவன் கேட்டது மூலமா இப்ப இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டணும், எந்த மாதிரி கட்டணும், எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல கட்டணும்ன்றத தேவனே என்ன கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்படியே இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சாதாரண இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்குமா? இப்ப மோசே அந்த ஒரு ஃபர்ஸ்ட் தேவன் கேட்கிறாரு, நான் வாசம் பண்ண ஒரு ஸ்தலத்தை நீங்க கட்டணும், அது இந்த மாதிரி எல்லாம் கட்டணும் அப்படின் போது இது மோசைக்கு எப்படி இருந்திருக்காங்க சொல்லுங்க. 40 days இப்ப தேவன் கிட்ட இருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்க போறாரு. தேவன் சொல்லிட்டா நான் வாசம் பண்ணணும் அப்படின்னா தேவனுடைய மகத்துவத்தை மோசைக்கு தெரியுமா தெரியாது? அப்பேற்பட்ட மகத்துவமுள்ள தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கூடாரத்தை கட்டுறதுக்கு இப்ப யார கூப்பிட்டுருக்காருன்னு பாத்தீங்கன்னா மோசை கூப்பிட்டுருக்காரு. இப்ப மோசை என்ன பண்ண பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நோட் பண்ண ஆரம்பிக்கிறார். அது எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேதர் பண்ண ஆரம்பிக்கிறார். அதான் வசனம் நம்ம வாசிக்கிறோம் 9 வசனத்துல, நான் உனக்கும் காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. அப்படின்னா தேவன் இந்த ஒரு ஆசைப்படாத கொடுக்கறதுக்கு முன்னாடி அது என்னன்னு சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் அப்படின்ட்டார். அப்படின்னா இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 25 வசனம். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. ரொம்ப சீரியஸா வார்ன் பண்றாரு, எச்சரிக்கிறார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா மோசே கிட்ட, மலையில உனக்கு காண்பிச்சு இல்லையா மோசே, அந்த மாதிரியின்படி நீ என்ன பண்ணீங்க அதை செய்யறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அப்படின்னா இங்கிலீஷ்ல பை த பேட்டர்ன் ஆஃப் தெம் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் அதனுடைய பேட்டர்னை தேவன் அப்படி இருக்கிற மாதிரி கொடுத்திருக்கிறார். இந்த பேட்டர்ன் பிரகாரம் நீங்க என்ன பண்ணுங்க செய்யுங்க. இந்த பேட்டர்ன்ல மோசே
ஏதாச்சும் ஒண்ணு மறந்துட்டாலும் ஒரு 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 அந்த பேட்டர்ன்ல ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டாருன்னா என்ன நடக்கும்? மிகப்பெரிய ஒரு ஏன்னா எச்சரிக்கையாருன்றாருன்னா அதுல ஒரு சின்ன விஷயம் கூட மாத்தினா கூட அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்ன பண்ணும் தேவட பிளான்ல ஏற்படுத்தும். அப்படின்னா இந்த ஒரு இன்சிடென்ட்ல மோசைக்கு தேவன் கொடுத்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் இப்ப மோசை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்னை எக்ஸாக்டா என்னென்ன தேவன் சொல்றாரோ அது எதையும் மறக்க கூடாது, எதையும் என்ன பண்ணிடவும் கூடாது, சேர்க்க கூடாது. சேர்த்தாலும் டேஞ்சர், குறைச்சாலும் டேஞ்சர். அப்படின்னா இந்த அளவுக்கு சீரியஸான ஒரு பேட்டர்னை தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கொடுக்கிறார். அப்படின்னா தேவன் மோசை கிட்ட ஒரு பேட்டர்ன் கொடுக்குறாருன்னா அது யாருடைய மைண்ட்ல இருந்து பேட்டர்ன்? தேவனுடைய மைண்ட். அப்ப தேவன் அவருடைய மைண்ட்ல இருந்து ஒரு பேட்டர்ன் கொடுக்குறாருன்னா அது எங்க இருந்து அந்த பேட்டர்ன் ரெடி பண்ணி கொடுப்பாரு? பேட்டர்ன் மோசை கிட்ட கொடுத்துருக்காருங்கன்னா இந்த பேட்டர்ன் மோசை கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இதுதான் தேவன் இந்த ஸ்ட்ரக்சரை தான் சொல்லி இருக்கிறாருன்னு. இந்த பேட்டர்ன் தேவன் மைண்ட்ல வச்சுட்டு இருந்தானே கொடுத்தாரு. அப்படின்னா இந்த பேட்டர்ன் தேவன் ரெடி பண்ணியிருப்பார்ல மோசை கிட்ட இந்த ஒரு பேட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த பேட்டர்ன் எதை வச்சு ரெடி பண்ணியிருப்பாருன்னு நான் கேட்கிறேன். கரெக்ட். அப்படின்னா டேபர்னாக்கிள்ல தேவன் மோசே கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் கொடுக்க முன்னாடி இந்த பேட்டர்ன் தேவனுடைய என்டையர் பிளானோட யோசிச்சு அந்த பிளானோட ஒரு சின்ன பேட்டர்ன் தான் பண்ண யார்கிட்ட கொடுக்குறாரு? மோசே கிட்ட கொடுக்குறாரு. அப்படின்னா இந்த ஒரு ஆசிரியப்பு கூடாரம் தேவனுடைய என்டையர் பிளான்ல மிகப்பெரிய ஒரு பாட்டு. அதனுடைய கண்ணுக்கு தெரிய தேவனுடைய பிரம்மாண்டமான ஒரு பிளான ஒரு கண்ணுக்கு தெரியுற மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு ரஃப் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா? ஃபேர் காப்பி ரஃப் காப்பி நம்ம வரையும். அப்படின்னா ஃபேர் காப்பினுடைய ஒரு ரஃப் காப்பியை தேவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசே கிட்ட கொடுத்துருக்கிறார். அப்படின்னா இந்த ஒரு ரஃப் காப்பியை வரையறதுக்கே தேவன் பயங்கர இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறார். அவ்வளவு சீக்கிரத்துல ஈஸியா பண்ணணும் மோசே இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை மிஸ் பண்ணிடக்கூடாது, எந்த விதத்துல சேர்த்துடக்கூடாது. இந்த விஷயத்துல தேவன் ரொம்ப சீரியஸான மகன் இருந்தார். அப்படின்னா இப்ப தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்னை கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஆசிரியர் கூடாரத்துல ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரு ஆகணும் என்ன இருக்கணுமா? பிரகாரம் அப்படின்ற ஒரு இடம் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும். அந்த பிரகாரத்துல ஃபர்ஸ்ட் என்ன பொருள் இருக்கும்? என்ன பொருள் இருக்கணும்? நம்ம டேபர்னாக்கிளுடைய ஒரு ஓவர்வியூ பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸா பார்த்தா தான் நமக்கு அதோடைய அர்த்தம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிரகாரத்துல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரானோடனே பிரகாரம் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெனன் கிளாத் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ள என்ட்ரா ஆகும்போது என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரகாரம் இருக்கும். அந்த பிரகாரத்துல ஃபர்ஸ்ட் பொருள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பலிபீடம் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா இருக்கும். அப்படி இந்த பலிபீடம் ஃபர்ஸ்ட் இருக்குது. என்ட்ரா ஆன உடனே இது யாருடைய மைண்ட்ல இருக்கிற பேட்டர்ன் பாத்தீங்கன்னா தேவனுடைய மைண்ட்ல இருக்கிற பேட்டர்ன். சோ பலிபீடம் தேவன் கொடுக்க வைக்க சொல்றார். அதே மாதிரி அதே ஒரு சில அளவுகள் கொடுப்பார் அந்த பலிபீடம் வைக்கிறதுக்கு. இதை முடிச்ச உடனே அடுத்தது என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பொருள் இருக்கும்? அடுத்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி என்ன பண்ணுறது இருக்கணும். அவ தண்ணீர் தொட்டி அப்புறமா எது ஸ்டார்ட் ஆயிடும்? சூப்பர். பிரகாரத்துல இருந்து எது ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் அந்த பரிசுத்த ஸ்தலம் பிரகாரத்தையும் பரிசுத்தலத்தையும் நம்ம பிரிச்சிடுது. அப்படி இப்போ அந்த பரிசுத்த ஸ்தலம் அப்படிக்குள்ள உள்ள என்ட்ரு ஆகும்போது அதுதான் கூடாரம். அந்த கூடாரத்துக்குள்ள என்ட்ரு ஆகும்போது அதுல என்னென்ன இருக்கு நம்ம பார்த்துருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 விளக்கு இருக்கும், அடுத்தது அப்பம் மேஜை இருக்கும், அடுத்தது தூபபீடம் இருக்கும். இந்த 3 பொருள் பரிசுத்தலத்தில் இருக்குது. அதுக்கப்புறமா எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபரிசுத்தலம் செப்பரேட்டா பிரியும். அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் என்னென்ன இருக்குது. அது உடன்படிக்கை பெட்டி, அதுக்குள்ள மன்னா வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், அடுத்தது ஆரோனின் துளித்துக்குள், அடுத்தது 10 கட்டளைகள். ஸோ இதெல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் கிருபாசனம் இருக்கும். அதுக்கப்புறம் மேல 2 கேருபீம். இந்த ஒரு மகாபரிசுத்த ஸ்தலத்துல இந்த ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்க சொல்லியிருக்கேன். இந்த பொருள் எல்லாம் வைக்க சொல்லியிருக்காரு. இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை தேவன் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா மோசே கிட்ட கொடுத்தாரு இல்லைங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் தேவனுடைய ஒரு டைம் கிளாக். இந்த ஸ்ட்ரக்சர் தேவனுடைய மிகப்பெரிய ஒரு டைம் கிளாக். டேவிட் அழகா சொல்லியிருக்கிறது. இந்த அமைப்பு கொடுத்திருக்காரு இல்லையா தேவன்,
மோசே கிட்ட, இந்த ஸ்ட்ரக்சர்ல எதையும் சேஞ்ச் பண்ணிடாத மோசே, ஏன் தேவன் சொல்லியிருக்காரா, இது மிகப்பெரிய டைம் கிளாக் இருக்கு இதுல. இது ஒவ்வொன்றுமே தேவன் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம உள்ள மறைச்சு வச்சிருக்கிறார். அப்படின்னா இந்த ஒரு ஆசிரியர் விழாத்தினுடைய ஸ்ட்ரக்சர், அதோட டைமென்ஷன், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அளவுகள் தேவன் எக்ஸாக்டா கொடுத்திருக்காரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு. அப்படின்னா இந்த இந்த ஒரு டேபர்நாக்கிள், இப்போ நம்ம ஒரு கேள்வி, இந்த டேபர்நாக்கிள் ஒரு அளவு இருக்குது. இந்த அளவு பார்த்து ஃபர்ஸ்ட் இந்த டேபர்நாக்கிளுடைய என்ட்ரன்ஸ் எந்த எந்த சைடு, எந்த திசை இருக்கும்? அது எந்த திசையில் என்ட்ரன்ஸ் இருக்கும்? கிழக்கு திசையில் நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும். அதை நம்ம இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ கேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் கேட்டு. ஸோ அந்த கேட்ல பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், அதுக்குள்ள என்ட்ரானோடனே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பலிபீடம், அடுத்தது தண்ணீர் தொட்டி, அதுக்கப்புறம் மகா பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம். அப்போ ஈஸ்ட், அப்படியே ஆப்போசிட்ல வெஸ்ட், அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வடக்கு, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெற்கு. அப்படி இந்த ஒரு 4 திசையில இருக்கிற இந்த ஒரு டேபர்நாக்கிளுக்கு சில அளவு கொடுத்திருக்கிறார். சவுத் ஈஸ்ட் சைடு கிழக்கு பக்கம் எவ்வளவு அளவு இருக்கணும், அதே இடத்துல மேற்கு பக்கம் எவ்வளவு அளவு இருக்கணும், அதே இடத்துல தெற்கு பக்கம் எவ்வளவு அளவு இருக்கணும், வடக்கு பக்கம் எவ்வளவு அளவு இருக்கணும்னு தேவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மெஷர்மெண்ட் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மோசே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் நம்ம என்ன பண்ணும்போது கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் யோசிக்கலாம், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா இப்ப மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சுநூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அப்போ இது எந்த திசை, எந்த சைடு? தெற்குன்னு தெற்குன்னா எங்கன்னு பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இருந்து லெஃப்ட் சைடு, என்ட்ரன்ஸ் இருந்து லெஃப்ட் சைடு. தெற்கு சைடுல எவ்வளவு முழம் நீளம் இருக்கணும்? எவ்வளவு முழம் நீளம் இருக்கணும்? 100 முழம் நீளம் இருக்கணும். இதுதான் தெற்கு. தெரியுங்களா? இது கோடு வந்திருக்கா? ஸோ இது எவ்வளவு அளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 100 முழ நீளம், 100 கியூபிட். அடுத்தது எந்த சைடு அடுத்தது பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா அடுத்தது வடக்கு சைடு. அதனுடைய மெஷர்மெண்ட் எவ்வளவு நீளம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இப்போ தெற்கு பக்கம் 100 கியூபிட் இருக்கணும். அந்த கியூபிட் 100 முழம் இருக்கணும். அந்த 100 முழத்துல பில்லர் வைக்க சொல்லுவாங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பில்லர் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 முழம் நீளத்துக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது வைக்கணும், பில்லர் வைக்கணும். ஸோ அப்படி பில்லர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டே வரணும். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் பேரலா எது வைக்கணும்னு பாத்தீங்கன்னா வடக்கு சைடு சொல்றாரு. அது எவ்வளவு கியூபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே வடபக்கத்தின் நீளத்திற்கும் 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 20 தூண்களும் அவைகளுக்கு 20 பாதங்களும் வெண்கலமாய் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் தூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். அப்போ இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இது எந்த சைடு? வடக்கு சைடு. வடக்கு சைடுல எவ்வளவு முழம்? 100 முழம். ஸோ அது 100 முழம் பார்த்தோம்னா நம்ம அப்படியே ஆப்போசிட், எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெற்குக்கு ஆப்போசிட் கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா வடக்கு. ஸோ இது 100 முழம், இது 100 முழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். இப்ப அடுத்தது எது சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒவ்வொரு இந்த ஒரு லெனன் கிளாத் வந்து 100 முழம் இருக்கும் இல்லைங்களா, அதை நிக்க வைக்கிறதுக்கு என்ன வச்சிருக்காரு பார்த்தா பில்லர் வைப்பார். ஸோ எத்தனை பில்லர் இருக்கும்? 20 பில்லர் என்ன பண்ணிருப்பாரு பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாரு. ஸோ அடுத்தது எந்த சைடு அடுத்து சொல்றாரு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு 50 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அப்போ இப்ப அடுத்தது எந்த திசை சொல்றாரு? மேற்கு சைடு. மேற்கு சைடு எவ்வளவு முழம் இருக்கணுமா? 50 முழம். அப்படின்னா மேற்கு எதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பேக் சைடு, அந்த ஆசிரியர்களுடைய பேக் சைடுடைய அளவு எவ்வளவு தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 முழ நீளம். அப்படின்னா வடக்கு சைடு எத்தனை முழம்? தெற்கு சைடு எத்தனை முழம்? 100 முழம் நீளம். மேற்கு சைடு 50 முழம் அகலம். அடுத்து எந்த சைடு வராதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்து கிழக்கு சைடு. கிழக்கு சைடுல ஒரு முக்கியமா கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா வாசிய வசனம் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சூரியன் உதிக்க
இருக்கிற திசை ஆகிய கீழ்ப்பக்கத்தின் பிரகாரம் 50 முழ அகலமாய் இருக்க வேண்டும். அப்போ சூரியன் உதிக்கிற திசை அதான் எந்த சைடு? கிழக்கு. கூடாரத்தினுடைய முக்கியமான ஒரு சைடு. என்ன சைடு அது? கூடாரத்தினுடைய முக்கியமான ஒரு இடம் அது. என்ன இடம்னு கேட்கிறேன். கரெக்ட் பிரதர் சொன்ன அதுதான் என்ட்ரன்ஸ். அதான் என்ட்ரன்ஸ். அது எவ்வளவு அளவு இருக்கணும்? எவ்வளவு அளவு இருக்கணும்? 50 முழ அகலமா இருக்கணும். ஆனா இது 50 முழ அகலமா இருக்கும். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மறுபடியும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தினுடைய நீளம் 100 முழம், இந்த சைடு 100 முழம், பேக் சைடு 50 முழம், ஃப்ரண்ட் சைடு 50 முழம் இருக்கணும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு அதாவது வடக்கு தெற்கு மேற்கு ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். புரியுதுங்களா? ஆனா கிழக்கு பக்கம் மட்டும் 50 முழம் இருக்கு பாத்தீங்களா? இந்த 50 முழம் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்காது. இதை பிரிச்சிருப்பாரு. எப்படி பிரிச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த என்ட்ரன்ஸ எப்படி பிரிப்பாருன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அதுல 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கே ஒரு புறத்திற்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். அந்த ஒரு கிழக்கினுடைய என்ட்ரன்ஸ் இருக்கு பாத்தீங்க. என்ட்ரன்ஸ்ல ஒரு சைடு எத்தனை முழம் இருக்கணும்? 15 முழ நீளம். அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது. என்ட்ரன்ஸ்க்கு லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய நீளம் எவ்வளவு தூரம்னு பாத்தீங்கன்னா 15 முழம் நீளம் மட்டும்தான் இருக்கணும். அடுத்தது இதுக்கு அடுத்தது இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல வசனம் வாசியும். அதுல 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மறுபுறத்திற்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். சோ இப்போ அடுத்தது ஆப்போசிட்ல எதுக்கு? என்ட்ரன்ஸ்க்கு ரைட் சைடுல அது எவ்வளவு நீளம்? அது எவ்வளவு நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 முழம். அப்படின்னா இப்போ ரெண்டு பக்கம் 15 எவ்வளவு போயிடுச்சு? 30 போயிடுச்சு. அதோட என்ட்ரன்ஸ் உடைய அளவு எவ்வளவு இருக்கும்? 20 கியூபிட். 20 முழம் இருக்கும். அப்படியே வாசிங்க அடுத்த வாசனம் 27:16. நகரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல அந்த ஒரு கலர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு என்ட்ரன்ஸ் கிளாத் தொங்க சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு முழம்? 20 முழம். அப்படின்னா இந்த ஒரு டென்ட்னுடைய ஸ்டார்டிங் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டென்ட்னுடைய ஸ்டார்டிங் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல 15 முழம் இருக்கு பாத்தீங்களா? அந்த கேட்னுடைய ஃபர்ஸ்ட் அங்க ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகும். போயிட்டு மறுபடியும் எங்க வந்து முடியும் பாத்தீங்கன்னா, அந்த என்ட்ரன்ஸ் உடைய ரைட் சைட்ல நான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு லெனின் கிளாத் முடியும். அந்த இடைப்பட்ட கேப் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்ல எது போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கலர்ஸா இருக்கக்கூடிய அந்த ஒரு டிசைன்ல என்ன பாத்தீங்கன்னா அந்த ஒரு தொங்கு திரையை வச்சிருப்பாங்க. அப்படின்னா இப்போ இந்த ஒரு அளவு இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த கியூபிட். ஸோ இதான் நம்ம இந்த ஒரு பிக்சர்ல நம்ம பார்க்கறோம். என்ன பார்க்கணும் பாத்தீங்கன்னா 15 முழத்துல ஸ்டார்ட் ஆகுது. லெஃப்ட் சைடு என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைட்ல அங்க ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஸ்டார்ட் ஆகி ஃப்ரண்ட் சைட்ல 15 முழம். அடுத்தது வடக்கு சைடா? இந்த லெஃப்ட் சைடு அது ஃப்ரண்ட் வந்து 15 முழம். அடுத்தது தெற்கு லெஃப்ட் தெற்கு சைடு பாத்தீங்கன்னா எத்தனை முழம்? 100 முழம். அடுத்தது மேற்கு சைடு எவ்வளவு? 50 முழம். அடுத்தது வடக்கு சைடு 100 முழம். அடுத்தது என்ட்ரன்ஸ்ல ஃப்ரண்ட் சைட்ல எத்தனை முழம்? 15 முழம். கரெக்டா இல்லைங்களா? ஸோ இங்க ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே போய் 15 முழம், 100 முழம், 50 முழம், மறுபடியும் 100 முழம், 15 முழம். இங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா அதனுடைய லென்த் முடியும். இதுக்கு இடைப்படலாம் எதுன்னு பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் டேபர்நாக்கிளுடைய ஒரு அளவு. இதுதான் நீங்க பாக்குற அதனுடைய ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம் இந்த கியூப். இப்போ அடுத்தது என்ன ஒரு விஷயத்துக்குள்ள போலான்னு பாத்தீங்கன்னா, இந்த டேபர்நாக்கிளோட டென்ட் இருக்கு இல்லைங்களா? ஃபுல் டென்ட்டை ரெண்டா பிரிச்சா எவ்வளவு முழம் பிரியும்? ரெண்டா பிரிச்சா எப்படி பிரியும்? இந்த பக்கம்
50, இந்த பக்கம் 50 பிரியும். கரெக்டா இல்லைங்களா? இந்த 50 2ஆ பிரிச்சா எவ்வளவு கியூபிட் பிரியும்? 25, 25. இது ஒரு பக்கம் பார்த்தா 50. இந்த பக்கம் 2ஆ பிரிச்சா 25, 25. இது 50. என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபர்நேக்கிள்ல அந்த டென்ட்னுடைய சென்டர் ஆஃப் இருக்கு பாத்தீங்களா? சென்டர் ஆஃப். அந்த ஆஃப்ல தான் எது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலம் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஆஃப்ல தான் பரிசுத்த ஸ்தலம் ஸ்டார்ட் ஆகும். இப்ப அந்த ஆஃப் பரிசுத்தல ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆஃப் 50 கியூபிட் இல்ல, 50 முழம் இல்லையா? அந்த 50 முழத்தை கார்னர் ரெண்டுக்கு ஜாயின் பண்ணா ஒரு மிட் பாயிண்ட் வரும்ல. அந்த மிட் பாயிண்ட்ல தான் எது வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, பலிபீடம் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா சொல்றது? இந்த டேபர்நேக்கிள 2ஆ பிரிச்சா எத்தனை முழம் பிரியுது? 50 முழம் 50 முழம் பிரியும். இந்த 50 முழத்தை 50 முழத்தினுடைய ஆஃப் இருக்கு இல்லைங்களா? அந்த 50 முழத்தை கார்னர் ஜாயின் பண்ணா ஒரு சென்டர் மிட் பாயிண்ட் வருங்களா? அந்த மிட் பாயிண்ட்ல எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலிபீடம் இருக்கும். இந்த ஆஃப் இருக்கு பாத்தீங்களா? 2வது ஆஃப். அந்த 2வது ஆஃப் 2ஆ கார்னர் பாயிண்ட் பண்ணி பிரிச்ச சென்டர்ல எது வரும்னு பாத்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி வரும். அப்படின்னா அதே நேரத்துல இந்த ஒரு டேபர்நேக்கிள இப்படி பிரிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 25 ஃபர்ஸ்ட் ஹாஃப்னுடைய 25ம் செகண்ட் ஹாஃப்னுடைய 25ம் அடுத்தது இந்த டேபர்நேக்கிள பாதியா எந்த பாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி சொல்லலாம் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்ட் சைடுல இருந்து ரைட் லெஃப்ட் இருக்குல்ல, அது சென்ட்ரா ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டுக்கு, அதாவது கிழக்குல இருந்து மேற்குக்கு சென்ட்ரா பிரிச்சா அதனுடைய மிட் பாயிண்ட்டும் எதனுடைய மிட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் 50 இருக்கு பாத்தீங்கன்னா, முன்னாடி அந்த பிரகாரத்துக்குள்ள இருக்கிறது அது நம்ம பார்த்தோம். இந்த கார்னர் அந்த கார்னர் இந்த கார்னர், சோ இந்த 4 கார்னர் ஜாயின் ஒரு மிட் பாயிண்ட் வரும். இந்த மிட் பாயிண்ட சரியா அந்த 50 பாதியா பிரிச்சாலும் அந்த மிட் பாயிண்ட் வரும். அதே நேரத்துல டேபர்நேக்கிள இந்த வாக்குல அது ஆஃப்ல பிரிச்சா அப்பயும் எதை மிட் பாயிண்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பலிபீடம் வச்சிருக்கிற இடம் மிட் பாயிண்ட் வரும். அதே மாதிரி அந்த சைடுல கரெக்டா மிட் பாயிண்ட் எது வரும்னு பாத்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி வச்சிருக்கிற இடம் தான் மிட் பாயிண்ட் வரும். இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் தேவன் நம்ம நினைச்சிட்டு போவோம் அது ஏதோ டேபர்நேக்கிள்ல கூட இது அந்த பலிபீடம் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, என்ட்ரன் ஆகணும்னு இருக்குது, அடுத்து தண்ணீர் தொட்டி இருக்கும், அடுத்தது பரிசுத்தலம் இருக்கும், மகா பரிசுத்தலம் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். பட் இதுல பிரதர் வந்து அழகா கொடுத்துருக்கிறார். ஆண்டன்ஸ் டே பிரதர் எல்லாம் கொடுக்கும்போது நிறைய டேவிட் கூட இதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இது கரெக்டா இது எந்த பாயிண்ட்ல இது எல்லாம் பிளேஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, சென்டர் பாயிண்ட் பிளேஸ் பண்ணிருக்கிறாங்க. பலிபீடம் சென்டர் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட்ல எதுன்னு பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி. ஏன் இது வந்து நம்ம பார்க்கணுங்கிறது நிழல். இது ஏன் இங்க வச்சிருக்கிறார்? ஒருவேளை மோசே வந்து இல்ல கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் வச்சிருந்தா என்ன பண்ணி என்ன கண்டிஷன்? தேவன் காமிச்ச அந்த பேட்டர்னை என்ன பண்றாரு இவரு? மாத்துறாரு. தேவன் சொன்ன பேட்டர்ன் என்ன பண்ணக்கூடாது, அவரு மாத்தக்கூடாது. அப்படின்னா தேவன் என்னென்ன பேட்டர்ன் வச்சிருக்கிறார் அதெல்லாம் எக்ஸாக்டா வச்சிருக்கணும். அப்புறம் இந்த பேட்டர்ன் தேவன் வச்சிருக்கிறாருங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இது நிழல்ல நிஜத்தோட பொருத்தி பார்க்கும்போது இந்த எல்லா பேட்டர்னும் அழகான பண்ண வரணும். புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம டைப் எப்படி பார்க்கணும் பாத்தீங்கன்னா, டைப்ல இருந்து ஆன்டி டைப்புக்குள்ள போகக்கூடாது. நிஜத்தை பார்க்கும்போது நிழலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமே தெரியும். கரெக்டா இல்லைங்களா? அப்படி இப்போ நம்ம என்ன பார்த்துக்கணும் பாத்தீங்கன்னா, ஒரு ரஃப் ஃபிகர் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்ப எதுக்குள்ள போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது இந்த டேபர்நேக்கிளுக்கு என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கியூபிட் முழம் அப்படின்னு பயன்படுத்து இதனுடைய அளவு. அப்படி இந்த ஒரு முழம் அளவு வச்சிருக்காங்களா அப்படின்னா, ஒரு முழம் அப்படின்னா எவ்வளவு இன்ச்? நம்ம சாதாரண ஒரு முழம் வைக்கிறோம் இல்லைங்களா, இன்ச்சு கேட்கும். இப்போ நம்ம கை வைக்கிற இந்த முழம் எவ்வளவு இன்ச் அப்படின்னு எவ்வளவு இன்ச் சொல்லுவாங்க. இது ஒரு அளவு. கரெக்டா இல்லைங்களா? இது நிறைய இடத்துல இந்த ஒரு அளவை பயன்படுத்துவாங்க. பொதுவாக உலகத்துல இந்த ஒரு அளவு பயன்படுத்தும். நம்ம கூட அரடி ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம்.
ஸோ இந்த ஒரு அளவை என்ன பண்ண நிறைய இடத்துல அளந்து கூட பார்த்துருக்கோம். ஆனா அதனுடைய அளவு என்னன்னு தெரியாது. ஆனா ஒரு முழம் அப்படின்னா வேறுபடுமா வேறுபடாது? யார் யாருக்கு? மனுஷனுடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி எது மாறும் பாத்தீங்கன்னா இந்த கை அளவு என்ன பண்ணும்? மாறும். ஆனா இந்த ஒரு கியூபிட் வந்து பைபிள்ல தேவன் கொடுத்திருக்கிற இந்த கியூபிட்க்கு தேவன் ஒரு அளவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். அந்த அளவு நிறைய பேர் எவ்வளவு ரிசர்ச் பண்ணி என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பைபிள் என்ன பண்ணிருக்காங்க? பைபிள் மீன்ஸ் நிறைய உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இதோட அளவை பத்தி நிறைய பேர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு இன்ச் இருக்கும் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கியூபிட் இதை பிரதர் சொல்லும் போது ஆண்டன் ஃப்ரே சொல்லும் போது என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா innumberable attempts have been made in the course of the last 2 centuries. அப்படின்னா இந்த கடைசியா ஒரு 200 நூற்றாண்டுகள் 2 நூற்றாண்டுகளா என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ல இதை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு கியூபிட்னா எவ்வளவு இன்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஓல்ட் டெஸ்ட்மென்ட் சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கியூபிட் அந்த முழம் அதனுடைய அளவு எவ்வளவுன்னு என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க அதனுடைய இன்ச்சஸை பத்தி. அதுல பாத்தீங்கன்னா பைபிள் அதுல வந்து எவ்வளவு இன்ச் ஒரு முழத்தை கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 16 இன்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பெஸ்விக் அப்படின்றவரு 1879 என்ன கொடுத்துருக்காரு பாத்தீங்கன்னா 17.72 இன்ச் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காரு. அடுத்தது வாட்சன் அப்படின்றவரு 1897 அப்படிங்கிறாரு பாத்தீங்கன்னா 17.70 இன்ச்சு ஒரு முழம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீட்ரியா அப்படின்றவரு என்ன கொடுத்துருக்காரு 22.6 இன்ச்சஸ் நம்ம கொடுத்துருக்காரு. அவரே என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா என்சைக்ளோபீடியால பிரிட்டிஷ் 9th எடிஷன்ல பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா அதே ஒரு கியூபிட்க்கு வந்து 25.20 இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இந்த ஒரு முழத்துக்கு நிறைய பேர் நிறைய இன்ச்சஸ் கொடுக்குறாங்க. அதே சில பேர் என்ன பண்ணும்போது ஒரு முழத்துக்கு வந்து 18 இன்ச் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அதே நேரத்துல எகிப்தியன்ல என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு கியூபிட்க்கு வந்து ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 20.6 இன்ச் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. அதே நேரத்துல பின்னாடி அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் அகாடியன்ஸ் ஆஃப் கலடியா அப்படின்றவங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இன்ச்சஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இவங்க கொடுக்குற எல்லா இன்ச்சஸுமே எக்ஸாக்டா யாருமே என்ன பண்ண முடியல. அப்படி அவங்க கொடுத்தா கூட அது தேவன் சொன்னார்ல ஒரு முழம் அப்படின்னு அந்த முழத்துக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா என்ன பண்ண முடியல, டச் பண்ண முடியாது. ஏன்னா மனுஷன் நிறைய இன்ச்சஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்கவுங்க ஒரு அளவு என்ன பண்ண ஃபிக்ஸ் பண்றாங்க மெஷர்மெண்ட். ஆனா தேவன் மோசே கிட்ட ஒரு முழம் இது 100 முழம் இருக்கணும், இது 50 முழம் இருக்கணும், இது 15 முழம் இருக்கணும் அப்படின்னா அந்த முழத்தினுடைய அளவு அது மனுஷன் போடுற அளவான இருக்காது. அது யாருடைய அளவா இருக்கும்? தேவனுடைய அளவா இருக்கும். அப்படின்னா தேவன் எங்கேயாச்சு அவர் சொல்லக்கூடிய அந்த கியூபிட்க்கு அந்த முழத்துக்கு இவ்வளவு அளவு இருக்குன்னு எங்கேயாச்சும் பிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறார். அப்படின்னா ஒரு முழத்துக்கு மனுஷன் இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான ஒரு இன்ச்சஸ் நம்ம சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா இந்த கியூபிட்க இன்ச்சஸா கன்வெர்ட் பண்ண போறோம். அந்த முழத்தை இன்ச்சஸா கன்வெர்ட் பண்ணோம்னா அது கன்வெர்ட் பண்றதுக்கு அதுக்கு இன்ச் கரெக்டா தெரிஞ்சாதான் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனா அந்த இன்ச்சு நிறைய பேர் நம்ம மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா பைபிள் இருக்குதா ஒரு முழத்துக்கு இவ்வளவுதான் அளவு அப்படின்ட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. எங்க வாசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது. அந்த புருஷன் கையிலே 6 முழ நீளமான இது எந்த ஒரு விஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய ஆலயம் இருக்கு பாத்தீங்களா. எசேக்கியேல் ஒரு விஷன் பார்ப்பார். அந்த விஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆலயத்தை நம்ம காட்டுவார். அந்த ஆலயத்தை பத்தி நம்ம நிறைய பாடங்கள் நம்ம டீப்பா கேட்டிருக்கோம். பட் இதை நம்ம அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்தினுடைய அளவை அளக்கத்துக்கு ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருப்பாரு. வசனம் அப்படி திறந்து வாசிங்க 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த புருஷன் கையிலே 6 முழ நீளமான ஒரு அளவுகோல் இருந்தது. அந்த புருஷனுடைய கையில என்ன அளவுகோல் இருந்துச்சு? 6 முழ நீளமான ஒரு அளவுகோல் இருந்துச்சு.
அந்த 6 முழம்னு சொல்லியிருக்கீங்களா, அது எவ்வளவு ஒரு முழம் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முழமும் நமது கை முழத்திலும் 4 விரல்களை அதிகமானது. ஒவ்வொரு முழமும் எப்படி அளவு கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய கை முழம் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து அடிஷனலா எத்தனை விரல் வைக்கணுமா? ஒரு முழம் மனுஷனுடைய கை அளவுல இருந்து எத்தனை அதிகமா ஆட் பண்ணணும்? 4 விரல் அளவு சேர்க்கணும். அதான் மறுபடியும் வாசிங்க அந்த வார்த்தையை. ஒவ்வொரு முழமும் நமது கை முழத்திலும் 4 விரல்களை அதிகமானது. அப்படின்னா இந்த ஒரு அளவு தான் எத்தனை முழம்? இந்த ஒரு அளவு தான் எத்தனை முழம்? இல்ல மறுபடியும் வசனம் வாசிங்க. ஒவ்வொரு முழமும் நமது கை முழத்திலும் 4 விரல்களை அதிகமானது. ஒரு முழம் அப்படின்றது நம்ம வச்சிருக்க பதில் முழம். இதுல இருந்து எத்தனை ஆட் பண்ணணும்? 4 விரல் அடிஷனலா பண்ணும்போது ஆட் பண்ணணும். அடுத்தது இன்னொரு வசனம். அவர் அந்த மதிலை அளந்தார். அகலம் இல்ல 43ஆம் 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். முழங்களின்படி அளக்கும் பலிபீடத்தின் அளவுகள். சோ இது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆலயத்தினுடைய பலிபீடத்தை அளக்க சொல்றாரு. அந்த அளவை பத்தி சொல்றாரு. ஒரு கை முழமும் 4 விரல்களையும் கொண்டது ஒரு முழம் ஆகும். ஒரு முழம் அப்படின்றது நம்ம கையால வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இது இல்ல ஒரு முழம். ஆனா இதை வச்சு மனுஷன் தேடிட்டு இருக்கிறா என்ன இன்ச் அப்படின்ட்டு. அப்படின்னா இந்த ஒரு முழம் அப்படின்றது மனுஷன் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கை அளவு வச்சிருக்கிறான். ஆனா தேவன் என்ன தெளிவா கொடுத்துட்டாரு பாத்தீங்கன்னா, ஒரு முழம்ன்றது ஒரு கை ஒரு கையில இருக்க ஒரு முழமும் பிளஸ் எத்தனை விரக்கான 4. உதாரணத்துக்கு இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஒரு கை முழம் இருக்குங்களா, இதுல இருந்து இன்னொரு 4 விரலுடைய அளவை ஆட் பண்ணாதான் எத்தனை முழமா? ஒரு முழமா? இது யார் சொல்றது? தேவன் ஒரு முழம் சொல்லிட்டாருன்னா அதனுடைய அளவு எதுன்னு பாத்தீங்கன்னா, கை முழத்திலிருந்து அடிஷனலா 4 விரல் ஆட் பண்ணா வரக்கூடியதுதான் எத்தனை முழம்? ஒரு முழம். இதுதான் எகிப்தியர்கள் அப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒரு அளவு வச்சிருப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பிக்சர் பார்த்து அவங்க புரிய நினைக்கிறேன். இது ஒரு கியூபிட். அதோட இந்த ஒரு 4 விரல் நம்ம பாத்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு 2மே ஆட் பண்ணா எவ்வளவு அளவு வருதோ அதுதான் தேவன் சொல்லக்கூடிய ஒரு முழம். கரெக்டா? இந்த ஒரு முழம் எவ்வளவு இன்ச்? இப்ப அடுத்து தெரியுமா, ஒரு முழம் ஒருத்தர் 18 இருக்கிறாங்க, ஒரு 17 இருந்திருக்கிறாங்க, ஒருத்தர் 16 இருந்திருக்காங்க, ஒருத்தர் 20ன்றாங்க. ஆனா ஒரு முழம் பிளஸ் எத்தனை விரல்? 4 விரல் தான் தேவன் சொல்றாரு ஒரு முழம் அப்படின்றாரு. அப்படின்னா அது எவ்வளவு இன்ச்? அதுவும் மனுஷனுடைய கைக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணும்? மாறும். அப்படின்னா ஆனா இதுதான் தேவன் கொடுத்த மெஷர்மெண்ட். ஆனா இந்த மெஷர்மெண்ட் அளவு தேவன் எதை பேஸ் பண்ணி ஒரு இன்ச் பிக்ஸ் பண்ணிருக்காரோ அந்த இன்ச்சு கைக்குன்னா மாறலாமா தவிர, ஆனா தேவன் பிக்ஸ் பண்ணிக்கிற இன்ச் என்ன பண்ணாது? மாறாது. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்படின்னா ஒரு முழமும் 4 விரலும் மனுஷன கையினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி உயரத்தினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனா தேவன் இந்த அளவு தான்ப்பா அப்படின்னு சொல்றாருன்னா அது ஏதோ ஒரு இன்ச் பிக்ஸ் பண்ணி தான் இந்த ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்கிறாரு. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா இந்த ஒரு இன்ச் இந்த ஒரு அளவு ஒரு முழனுடைய அளவு எவ்வளவு இன்ச்? எங்க இருந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க நம்ம பார்க்க போற இன்ச் தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல நிறைய இடத்துல இந்த இன்ச்சை தான் பயன்படுத்தி இருக்கணும். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அந்த இன்ச் சொல்றாருன்னா தேவன் அதனுடைய அளவு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அளவு தான் தேவனோட தெய்வீக திட்டத்துக்கு எங்கெல்லாம் பயன்படுத்துவாரோ அங்கெல்லாம் அந்த இன்ச்சை தான் வச்சிருப்பாரு. அந்த இன்ச் தான் எதுலயும் வச்சிருக்கிறாரு, டேபர்னாக்கிளுடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் வச்சிருக்கிறாரு. அப்படின்னா தேவன் சொல்லக்கூடிய ஒரு முழத்துக்கு எவ்வளவு இன்ச்சஸ்? ஒரு முழத்துக்கு எவ்வளவு இன்ச்சஸ்? அந்த இன்ச்சஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த டேபர்னாக்கிளுடைய அளவு எவ்வளவு இன்ச்சஸ் நம்ம எவ்வளவு பார்த்திருக்கிறோம்? மொத்தம் எத்தனை முழம்? மொத்தம் எவ்வளவு முழம்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் 50 முழம், லெஃப்ட் 100, அடுத்தது ஒரு 50, அடுத்தது 100. மொத்தம் எத்தனை முழம் வருது? 300 முழம், டோட்டல் 300 முழம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல அந்த திரை இருக்கு பாத்தீங்களா, அதை விட்டுட்டு டேபர்நாக்கிளோட ஃபுல்லா என்டையர் அந்த ஒரு என்ட்ரன்ஸ் விட்டு டேபர்நாக்கிள் ஃபுல்லா என்டையர்னா எவ்வளவு முழம் வரும்? 280 முழம் வரும். அப்படின்னா 280 முழம் நம்ம சொல்றோம். ஆனா தேவன் அந்த முழத்துல ஒரு முழத்துக்கு எவ்வளவு இன்ச்சுன்னு சொல்றாரு கண்டுபிடிச்சா 280 முழம் மொத்தம் எவ்வளவு இன்ச் அந்த டேபர்நாக்கிள் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல தேவனுடைய இன்ச்சஸ் எடுத்து இந்த டேபர்நாக்கிளோட பூர்த்தி பார்க்கும்போது தேவனோட பிரம்மாண்டமான அவருடைய பிளான உள்ளுக்குள்ள இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கு. அப்படின்னா இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 இன்ச் தேவனுடைய கணக்கு பிரகாரம் ஒரு முழம் எத்தனை இன்ச்சஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போறதுன்னா, அந்த இன்ச் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அந்த இன்ச் இந்த டேபர்நாக்கிளுக்குள்ள எப்படி பொருந்ததுன்றத நம்ம கணக்கு போட்டு பார்க்கும்போது தேவன் கொடுத்த அந்த பேட்டர்ன்ல என்டையர் பிளான் அதுக்குள்ள 1000 years எப்படி இந்த டேபர்நாக்கிளுக்குள்ள தேவன் அழகா வச்சிருக்காருன்னு குறிச்சு நம்ம அடுத்த வாரம் தேவன் சித்தமா இருந்த பார்க்கலாம். ஆனா இத சாதாரண நினைச்சிட வேண்டாம். இந்த டேபர்நாக்கிள் இது டென்ட் மட்டும் பார்த்துட வேண்டாம். தேவன் சொல்லிட்டாரு மோசே கிட்ட இதே ஒரு விஷயத்த அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர் நிருபம் எழுதும் போது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளை. மோசே கிட்ட தேவனை கொடுத்துக்கார கட்டளைன்னு மலையில நான் காமிச்ச அந்த பேட்டர்னை என்ன பண்ணிடாத மோசே மாத்திராதீங்க. இத மாத்தினீங்கன்னா அது மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் அது ரொம்ப டேஞ்சர். ஆனா அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதை பண்ணணும். அப்படின்னா தேவன் இந்த ஆசிரியர் கூடாரத்தை கொடுத்ததுக்கான நோக்கம் என்ன? டேபர்நாக்கிள் கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த டேபர்நாக்கிள் கொடுத்ததுனால நோக்கம் என்ன பர்பஸ்? வாசஸ்தலம் ஒண்ணு, அது மட்டும் தான் இருந்துச்சா? மெயினா இஸ்ரேல் ஜனங்களுக்கு, முக்கியமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த டேபர்நாக்கிள் என்னவா இருந்துச்சு? அதுல ஒண்ணு செலுத்துவாங்க. என்ன செலுத்துவாங்க? அந்த பலியின் மூலம் என்ன ஆகும்? பாவத்தை நிவர்த்தி செய்யும். அப்படின்னா இந்த ஒரு டேபர்நாக்கிள் செலுத்துற பலியின் மூலமா பாவத்தை நிவர்த்தி செய்யுதுன்னா, அப்படி அந்த டேபர்நாக்கிள்குள்ள இருக்கிற அந்த அளவுகள் ஏதோ ஒரு விஷயத்த தேவனோட தெய்வீக திட்டத்தில் என்ன பண்ண போகும் பாத்தீங்கன்னா புரிய வைக்க போகுது. அதுலயும் விசேஷமா கிறிஸ்துவனுடைய ஆயரோட அரசாட்சியுடைய விஷயத்த இந்த டேபர்நாக்கிள் ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்ண போகுதுன்னா, ஏதோ ஒரு விஷயங்கள பல விஷயங்களை பண்ண போகுதுன்னா நமக்கு புரிய வைக்க போகுது. ஸோ அந்த இன்ச்சஸை பத்தி தேவன் சித்தமா இருந்தால் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஸோ பொறுமையாக கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கணும்.